எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் ரொம்பவே முக்கியமான ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். சற்று முன் பார்த்தீங்கன்னா சிவகுமார் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. முதலமைச்சர் விஜய் மனைவி சங்கீதா அவர்கள் செஞ்ச ஒரு முக்கியமான காரியத்தை இன்னைக்கு சிவகுமார் அவர்கள் போட்டு உடைச்சிருக்கிறாரு. இது ஒரு மிக பெருமளவுக்கு பரபரப்பை எல்லார் மத்தியிலுமே ஏற்படுத்தியிருக்குது. சங்கீதா அவர்களா இப்படி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தருமே அதிர்ந்து போயிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட விஷயத்தை சிவகுமார் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அது என்ன விஷயம் அப்படிங்கிறதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெரிந்துக்கலாம். இந்த அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்துகிற அளவுக்கு சங்கீதா அவர்கள் பண்ண அந்த காரியத்தை பற்றி நம்ம தெரிந்துக்கலாம். சிவகுமார் சொன்ன ஒவ்வொரு விஷயத்தை பற்றி நம்ம தெரிந்துக்கலாம். அழுதுகிட்டே அந்த மனுஷன் சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படிங்கிறதை பற்றி தெரிந்துக்கலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. நேயர்களே, முதலமைச்சர் விஜய் மற்றும் சங்கீதா அவர்களுக்கு இடையிலான பிரச்சனையை பற்றி நாடு அறியும் உலகமே இதை பற்றி பேசிகிட்டு இருக்கு. அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. பேசாத வீடு கிடையாது, பேசாத தெரு கிடையாது, ஊர் கிடையாது, நாடு கிடையாது. அந்த அளவுக்கு முதலமைச்சர் விஜய் மற்றும் சங்கீதா அவங்களுடைய பிரச்சனை எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இதே மக்களுடைய கோரிக்கை என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் விஜயும் சங்கீதாவும் சேரணும். அது ஒன்று மட்டும்தான் எங்களுடைய கோரிக்கை அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதற்கு முக்கியமான காரணம், முதலமைச்சர் விஜய் அவருடைய கஷ்ட காலத்தில் கூட இருந்தது யாருன்னா சங்கீதா தான். ஆனால் இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் சிஎம்மாக இருக்கும்போது சங்கீதா அவர்கள் தனியாக லண்டனில் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. இதை எங்களால் பார்த்துக்கிட்டு தாங்கிக் கொள்ள முடியல அப்படின்னு தமிழக மக்கள் கண்ணீர் வடிக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இதை அப்படியே ட்ரிகர் பண்ணுற மாதிரி இன்னொரு பக்கம் த்ரிஷா பண்ணுற காரியம் எல்லாத்துக்குமே எரிச்சல் அடைய வைக்குது. வேணும்னே த்ரிஷா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முதலமைச்சர் விஜய் அவர்களோடு சேர்ந்து இருக்கிற ஃபோட்டோக்களை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி த்ரிஷா பண்ணுறது நமக்காகலாம் கிடையாது, சங்கீதாவுக்காக, சங்கீதாவை வெறுப்பேற்றணும், சங்கீதாவை கோவப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் த்ரிஷா பண்ணுறாங்க அப்படிங்கிறத சில நெருங்கிய வட்டாரங்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. மேலும் அவங்க சொல்கிற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரிஷாவுக்கு சங்கீதா மேலே இப்போ இருந்துலாம் கோபம் கிடையாது. அவங்களுக்கு முதலமைச்சர் விஜய சங்கீதா அவர்கள் மேரேஜ் பண்ணதில் இருந்தே கோபம். முதலமைச்சர் விஜயுடைய திருமண ஆல்பத்தில் பாருங்கள், எல்லாருமே வந்திருப்பாங்க. ஷாலினி வந்திருப்பாங்க, அஜித் வந்திருப்பாங்க, இன்னும் முதலமைச்சர் விஜய் கூட நடித்த அனைத்து நடிகைகளுமே வந்திருப்பாங்க. த்ரிஷா மட்டும் வந்திருக்க மாட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, த்ரிஷா அவர்களுக்கு சங்கீதா அவர்கள் முதலமைச்சர் விஜயை கல்யாணம் பண்ணதில் அவ்வளோ ஒரு பொறாமை. ஆனால் அவங்களால எதுவுமே பண்ண முடியாமல் இருந்துச்சு. ஏன்னா அஃபிஷியலாக முதலமைச்சர் விஜயும் சங்கீதாவும் கணவன் மனைவிகள், எதுவுமே அவங்க பண்ணாமல் இருந்தாங்க. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா த்ரிஷாவுக்கு அப்படியே சாவியை கையில் எடுத்து கொடுத்த மாதிரி சங்கீதா அவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணிட்டாங்க. இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் யாருக்கு இந்த உலகத்தில் சந்தோஷத்தை கொடுத்ததோ இதுலையோ த்ரிஷா அவர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்ததா சொல்லப்படுது. அதில் இருந்து தான் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த மாதிரி முதலமைச்சர் விஜய் கூட சேர்ந்து இருக்கிற அதிகப்படியான ஃபோட்டோஸ்களை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த டைவர்ஸுக்கு காரணமே முதலமைச்சர் விஜய் மற்றும் த்ரிஷா 2 பேரும் லிஃப்ட்டில் இருக்கிற ஒரு ஃபோட்டோவை போட்டிருப்பாங்க. இது சங்கீதா அவர்கள் டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அதுதான் மிக பெருமளவுக்கு ட்ரிகராக இருந்துச்சா சங்கீதா அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு டைவர்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு. இப்படி இருக்கும்போது நேயர்களே, இப்போ சிவகுமார் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அதாவது சங்கீதாவை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ நல்ல பொண்ணு, அவ்வளோ பெரிய தங்கம். ஆனால் சங்கீதா கிட்டே இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, அதே அளவுக்கு அவங்களுக்கு அதிக கோபம் இருக்குது. கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களோ என்னமோ, அதனால எனக்கு தெரியல. ஆனால் அவங்ககிட்ட அவ்வளோ கோபம் இருக்குது. இத்தனைக்கும் முதலமைச்சருடைய சிஎம் செரிமோனிக்கு நான் அவங்களுக்கு டைரெக்டாக ஃபோன் பண்ணி நிறைய தடவை வற்புறுத்தினேன், வாங்க வாங்கன்னு. ஏன்னா முதலமைச்சர் விஜய் அவர்களும் நம்முடைய சங்கீதா அவர்களுக்கு அந்த பத்திரிக்கை அமுச்சு விட்டாங்க. ஆனால் அவங்க வரமாட்டேன் அப்படிங்கிறத முன்னாடியே சொல்லிட்டாங்க. நாங்கள் அவ்வளோ கெஞ்சனோம், ஆனால் சங்கீதா அவர்கள் வரலை. சரி, சிஎம் ஆயிட்டார் முதலமைச்சர் விஜய் அவர்கள். அதன் பிறகு நாங்கள் மறுபடியும் போய் கேட்டோம், இங்கே பாரு, விஜய் எல்லாத்தையும் விட்டுட்டு மீண்டும் அவங்க கூட சேர்ந்து வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான், ஏன் நீங்கள் இன்னும் பிடிவாதமாக இருக்கிறீங்கன்னு நாங்கள் கேட்டோம். அதற்கு சங்கீதா அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நான் என்னுடைய மகன் மற்றும் மகள் தான் என் குடும்பம் அப்படின்னு இனி வாழ்ந்துட்டுருக்கிறேன். இதற்கு மேலே நான் பலசரப்பட்ட கஷ்டத்தை மறுபடியும் அனுபவிக்க விரும்பலை அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க. முதலமைச்சர் விஜய் அவர்கள் இவ்வளோ இறங்கி வந்தாலும் சங்கீதா அவர்கள் இறங்கியே வரமாட்டியிருக்கிறாங்க. அவ்வளோ கோபத்தோடு அவ்வளோ விடாப்பிடியாக இருக்கிறாங்க அப்படின்னு இன்றைக்கி சிவகுமார் அவர்கள் சங்கீதா மேலே ஒரு குற்றம் சாட்டி இருக்கிறாங்க. இது மிக பெரும் அளவுக்கு வைரலாக போயிட்டுருக்கு. நேயர்களே, சங்கீதா பண்ணுறது சரின்னு நினைக்கிறீங்களா இல்லை தவறுன்னு நினைக்கிறீங்களா? முதலமைச்சர் விஜய் அவர்கள் இவ்வளோ இறங்கி போய் சங்கீதா அவர்கள் இப்படி பிடிவாதமாக இருக்கிறதுக்கான காரணத்தை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. நன்றி.